கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு, ஏன் என்னால் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு சொன்னார், இன்று சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ என்னை அறிந்திருக்கிறதை மறுதளிப்பாய் என்று சொன்னார். அதனுடைய ரகசியத்தை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். ஏன் என்னால் கிறிஸ்துவுக்குள் எழுந்து பிரகாசிக்க முடியவில்லை? கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற புரிதல் எனக்குள்ளே இல்லை. கிறிஸ்து எனக்காக ஏன் மரிக்க வேண்டும்? எனக்காக அவர் ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? எனக்காக ஏன் அவர் பாடுகள் பட வேண்டும் என்ற புரிதல் எனக்கு இல்லாதபடியினால் என் மனம் என்னிலிருந்து எழும்பி பிரகாசிக்க மறுக்கிறது. எனக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, எனக்கு இருக்கிற குறைச்சல், எனக்கு இருக்கிற இயலாமை, இவைகளையே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நான் சிந்திக்க மறுக்கிறேன். கிறிஸ்து என்னை யாராக உருவாக்கி இருக்கிறார் என்பதை என் மனம் அறியாததினால் என் மனது எழும்பி பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறது. இதற்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி வாழ்ந்தேன், கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்ட பிறகு, நான் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு இப்பொழுது நான் யாராக இருக்கிறேன், எனக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் நான் அறியாமல் இருக்கிறபடியினால்தான், என்னுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி நான் வாழ ஆரம்பிக்கிறதினால்தான் என்னால் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை. கிறிஸ்து என்னை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ஆலயமாக என்னை மாற்றி, தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவ ஆவியானவரை நான் துக்கப்படுத்த கூடாது என்ற புரிதல் எனக்கு இருந்தால் நான் தேவனோடு ஐக்கியப்பட்டவனாய் இருப்பேன். அப்படி புரிகின்ற பொழுதுதான் தேவனுக்காக நான் வாழ வேண்டும், தேவனுக்காக நான் பேச வேண்டும், தேவனுக்காக நான் பிரியமாய் இருக்க வேண்டும் என்கின்ற எழுப்புதல் என் மனதிலிருந்து எழும்பி பிரகாசிக்கும். அப்படி அந்த புரிதல் எனக்கு வந்த பிறகு நான் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வேன், நான் தேவனுக்கு பிரியமானவைகளை பேசுவேன், நான் தேவனுக்கு பிரியமானவைகளை பார்ப்பேன், நான் வேதத்தை தியானிப்பேன், நான் ஜெபத்திலே தரித்திருப்பேன், நான் அவரோடு கூட ஐக்கியம் உள்ளவனாய் நடப்பேன். அப்படி நான் நடக்கும் பொழுது நான் எழும்பி பிரகாசிக்கிறவனாய் இருப்பேன், நீதியில் நடக்கிறவனாய் இருப்பேன், நியாயத்தில் நடக்கிறவனாய் இருப்பேன், கர்த்தருக்கு பிரியமாய் பேசுகிறவனாய் இருப்பேன். என்னிலிருந்து கர்த்தருடைய வல்லமை புறப்பட ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட புரிதல் எனக்கு இருக்க வேண்டும். ஆனால் நான் எப்படி நினைக்கிறேன் என்றால், நான் சாதாரண மனிதன், நான் குறைச்சல் உள்ளவன், நான் சிறியவன் என்ற தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளே இருக்கிறது. அதனாலதான் என் மனம், நான் யார், இப்பொழுது நான் யார், இப்பொழுது நான் தேவ ஆலயம், கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார், தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை என் மனம் அறியாது இருக்கிறதுனால் என் மனம் எழும்பி பிரகாசிக்காமல் இருக்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நான் சிறியவன் என்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது, எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லாமல் இருக்கிறது. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்தால் என் மனம் எழுப்பி பிரகாசிக்கும். ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிற பெரியவரினால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதைத்தான் பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவினாலே
அவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற எண்ணம் என் மனது முதலாவது நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் மட்டுமே நம் மனது எழும்பி பிரகாசிக்கும். நம் மனது எழும்பி பிரகாசிக்கும் பொழுது நாம் அதற்கேற்ற பரிசுத்தத்திலும், அதற்கேற்ற நீதியிலும், அதற்கேற்ற ஜெபத்திலும், அதற்கேற்ற தியானத்திலும் நடக்கிறவர்களாய் இருப்போம். அப்படி நாம் நடக்கும் பொழுது நாம் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருப்போம். நம்மிலிருந்து வல்லமை புறப்பட ஆரம்பிக்கும். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய முடியும். அவர் பெரியவராய் நமக்குள்ளே இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். நான் பலவீனன்தான், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் பராக்கிரமசாலி. நான் சிறியவன் தான், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார் என்ற புரிதல் எனக்கு வந்துவிட்டால், எனக்குள் இருக்கிற ஆவியானவரை நான் துக்கப்படுத்தாதபடிக்கு நான் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிப்பேன். நான் நீதியாய் வாழ ஆரம்பிப்பேன். நான் அவருக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பிப்பேன். ஏனென்றால் அவர் இருக்கிறபடி நானும் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் என் மனதிலே எழும்பும். 1 பேதுரு 1:15 வசனத்தை வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். எனக்குள்ளே இருக்கிற ஆவியான தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்ற எண்ணமும் புரிதலும் எனக்கு வந்துவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் நடக்கும்படியாக என் மனது எனக்குள்ளே எழும்பி என்னையும் பரிசுத்தமாய் நடக்க வைக்கும். என்னையும் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவனாய் நடக்க என் மனது ஏவுதல் செய்யும். அப்படி நான் நடக்கும் பொழுது நான் அவரை போலவே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளே வரும். அப்படி நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் கர்த்தர் என்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் அந்த காரியத்தை குறித்ததான புரிதல் நமக்கு இருந்தால் மட்டுமே அந்த காரியத்தில் நம்மால் ஜெயம் பெற முடியும். நான் கிறிஸ்துவுக்குள் வல்லமையாய் செயல்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற எனக்கு விருப்பம் இருந்தாலும், எப்படி செயல்பட வேண்டும், கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கின்ற புரிதல் இருந்தால்தான் அவருக்காக நான் வாழ ஆரம்பிக்க முடியும். ஒரு காரியத்தில் நான் ஜெயம் பெற வேண்டும் என்றால் அந்த காரியத்தை குறித்த புரிதல் நமக்கு இருந்தால்தான் அதற்கேற்றபடி அந்த காரியத்தை செய்து அதிலே நாம் ஜெயம் பெற முடியும். அப்படி கிறிஸ்துவுக்குள் நான் பிரகாசிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை பற்றின புரிதல் எனக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார், இப்பொழுது என்னை என்னவாக மாற்றி இருக்கிறார் என்கின்ற புரிதல் எனக்கு வந்துவிட்டால் என் மனம் ஆட்டோமேட்டிக்கா எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்படி என் மனம் கர்த்தருக்காக செய்ய ஆரம்பிக்கும். அப்படிதான் உலகத்தில் உள்ள ராஜாக்கள் தங்களுடைய ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்ள அவர்களுடைய மனது எழும்பியது. அது எப்படி எழும்பியது? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 4:26 வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகி தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே. இங்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ராஜாக்கள் எழும்பினார்கள், அதிகாரிகள் எழும்பினார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக ராஜாக்களும் அதிகாரிகளும் எழும்ப வேண்டும்? அவர்களுடைய மனதிலே கிறிஸ்து ராஜாவானால் கிறிஸ்துவை எல்லோரும் பின்பற்றி கிறிஸ்துவுக்கு பின்பாக செல்வார்கள், நம்முடைய ராஜ்யம் பறிக்கப்படும், நம்முடைய அதிகாரம் பறிக்கப்படும் என்கின்ற புரிதல் அவர்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இப்படி இவர்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்களே, இந்த அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை பிரசங்கித்து விட்டால், அதை மக்கள் எல்லாரும் நம்பிவிட்டால்
அவர்கள் பின்பு சென்று விடுவார்களே, அப்போது நாம் இவர்களை ஆள முடியாதே, நாம் இவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது என்கின்ற புரிதல் அவர்களுக்கு வந்து அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அவர்கள் மனது எழும்புகிறது. அந்த புரிதல் அவர்களுக்கு வந்தபடியினால் அவர்கள் மனது எழும்புகிறது. நமக்கும் கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? நம்மை ஆள அவர் தெரிந்திருக்கிறார். நம்மை அதிகாரம் உள்ளவர்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். கிறிஸ்து நம்மை ராஜாக்களாக தெரிந்திருக்கிறார், ஆசாரியராக தெரிந்திருக்கிறார், நம்மை அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட புரிதல் நமக்கு வந்துவிட்டால் நம் ஆசாரியர்களுக்குரிய பரிசுத்தையும் ராஜாக்களுக்கு உரிய நீதியிலும் வாழ நம் மனது நம்மை எழுப்பிவிடும். அப்படிப்பட்ட எழுப்புதல் நம் மனதில் வர வேண்டும் என்றால் கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் என்கின்ற புரிதல் எனக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புரிதல் நம் ஒருவருக்கும் இருந்தால் நம்முடைய மனது நம்மை எழுப்பிவிடும். கிறிஸ்து உன்னை ஆசாரியராக மாற்றி இருக்கிறார், கிறிஸ்து உன்னை ராஜாவாக மாற்றி இருக்கிறார். அந்த ஆசாரியனுக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே நீ வாழு, அந்த ராஜாவுக்குரிய நீதியிலே நீ வாழு என்று நம் ஒவ்வொருவருடைய மனது நம்மை எழும்பி பிரகாசிக்க செய்யும். நான் கிறிஸ்துவோடு கூட ஆள பிறந்தவன், கிறிஸ்து என்னை சத்திய வசனத்தினாலே மீண்டும் ஜெனிப்பித்திருக்கிறார், என்னை அவர் பரிசுத்தப்படுத்தி பிதாவுக்கு முன்பாக ஆசாரியனாகவும் ராஜாக்களாகவும் என்னை நிறுத்தி இருக்கிறார் என்கின்ற புரிதல் எனக்கு வந்த பிறகு நான் அதற்கேற்ற பரிசுத்தத்திலும் அதற்கேற்ற நீதியிலும் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருப்போம். நாம் கிறிஸ்துவுக்குள் ஆழ பிறந்தவர்கள் என்கின்ற புரிதலும் எண்ணமும் எனக்கு இல்லாவிட்டால் என்னால் எழும்பி பிரகாசிக்கவே முடியாது. நான் கிறிஸ்துவுடைய வாரிசு, நான் கிறிஸ்துவுடைய பிள்ளை, கிறிஸ்து என்னை ஜெனிப்பித்திருக்கிறார், என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், என்னை அவருடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார், எனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்கின்ற புரிதல் எனக்கு இல்லாவிட்டால் என் மனது எழும்பி பிரகாசிக்கவே முடியாது. அந்த புரிதல் எனக்கு வந்த பிறகுதான் அவருக்கு ஏற்ற கிரியைகளை நான் செய்ய ஆரம்பித்தேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். கிறிஸ்துவோடு கூட நான் ஆள பிறந்தவன் என்கின்ற எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் உள்ள பாடுகளை எல்லாம் நாம் அவைகளை சகிக்காமல், இச்சைகளை மேற்கொள்ளாமல் நாம் அவரை மறுதலிக்கிறவர்களாய் காணப்பட்டால் அவர் நம்மை மறுதலிக்கிறவராய் இருப்பார். அந்த எண்ணம், அந்த புரிதல் நம் ஒவ்வொருவருக்கும் இருந்தால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். நம் மனது நம்மை கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க எழுப்பிவிடும். இப்படிப்பட்ட எண்ணம் கிறிஸ்துவோடு கூட இருந்த பேதுருவுக்கே இல்லாமல் இருந்தது. அவன் கிறிஸ்துவோடு கூட இருந்தால், நீர் கிறிஸ்து என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். அப்படி சொல்லி இருந்தும் அவனுக்குள்ளே கிறிஸ்து என்னை யாராக மாற்றி இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் என்னவாக மாறி இருக்கிறேன் என்ற புரிதல் பேதுருவுக்கு இல்லாதபடியினால் அவனால் அப்பொழுது எழும்பி பிரகாசிக்க முடியாமல் இருந்தது. இந்த உலகத்தில் உள்ள பாடுகளுக்கு பயப்பட ஆரம்பித்தான். நீ கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் தானே என்று அவனை கேட்ட பொழுது, நான் அவனை அறியேன் என்று சொல்லி அவன் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனாக காணப்பட்டான். உலகத்திலே எல்லா உயிரினங்களை காட்டிலும் சேவலுக்கு ஒரு மிகுந்த ஜாக்கிரதையான ஒரு உணர்வு உண்டு. அது என்ன உணர்வு என்றால், இருள் விலக போகிறது, சீக்கிரத்தில் வெளிச்சம் வரப்போகிறது, சூரியன் உதிக்க போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து எல்லாரையும் எழுப்பி விடுகிற ஒரு உயிரினமாகத்தான் சேவல் இருக்கிறது. அந்த சேவலுக்கு தெரியும், இந்த இருள் நிரந்தரமானது அல்ல, இது விலக போகிறது, இந்த இருளுக்கு பின்பு நமக்கு ஒரு பெரிய வெளிச்சம் காத்திருக்கிறது என்பதை சேவல் முன்கூட்டியே அறிந்திருக்கிறது.
அப்படி நமக்கு இருக்கிற பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், கஷ்டங்கள், வியாதிகள், இவைகள் எல்லாம் விலகி போகக்கூடிய இருள்கள் தான். இவைகள் சீக்கிரத்தில் விலகி நமக்காக ஒரு பெரிய வெளிச்சம் காத்திருக்கிறது என்பதை நாமும் அறிய வேண்டும். அப்படி அறிந்தோம் என்றால் நாம் பாடுகளை சகித்து அவரை மறுதலிக்காமல் அவருக்காக நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாய், அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருப்போம். ஆனால் பேதுருக்கு அப்படிப்பட்ட எண்ணம், புரிதல் இல்லாதபடியினால் அவன் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனாக காணப்பட்டான். இயேசு கிறிஸ்துவை பிடித்து ஆலயத்தின் வளாகத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே அவரை நியாயம் விசாரிக்கும்படியாக அழைத்து செல்லும் பொழுது அங்கே என்ன நடந்தது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து அவரை விசாரிக்க அழைத்து செல்வதற்கு முன்பாக பேதுருவிடம் சொல்கிறார், இன்று ராத்திரி சேவல் கூவுகிறதற்கு முன்பாகவே நீ என்னை அறிந்திருக்கிறதை மறுதலிப்பாய் என்று சொல்கிறார். எருசலேமிலே தேவனுடைய ஆலய வளாகத்திலே பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை விசாரிக்க அழைத்து செல்கிற அந்த இடத்திலே சேவல் வளர்க்க கூடாது. எருசலேமிலே சேவல் வளர்க்க தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சேவல் ஆலயத்துக்கு காணிக்கையாக கொண்டு வரும் தானியங்களை தீட்டுப்படுத்திவிடும் என்பதற்காக எருசலேமிலே சேவலை வளர்க்க தடை விதித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்திலே சேவல் எங்கிருந்து வரும்? சேவல் கூவுகிறதற்கு முன்பாக நீ என்னை அறிந்திருக்கிறதை மறுதலிப்பாய் என்று இயேசு சொன்னதின் அர்த்தம் என்ன? சேவல் என்றால் தேவ ஆலயத்திலே அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே தேவனுடைய பலிபீடத்தில் இருக்கிற சாம்பலை எடுக்கும்படியாக ஆசாரியர்கள் எழுந்திருக்க வேண்டும். ஆலயத்தின் வாயில்களை திறக்க ஆசாரியர்கள் எழும்பி இருக்க வேண்டும். ஆலயத்திலே தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆசாரியர்கள் எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்திருக்க செய்வதற்காக சில ஊழியர்கள், ஆசாரியர்கள் உரத்த சத்தமாய், ஆசாரியனே எழுந்திரு, ஆசாரியனே உன் ஊழியத்திற்கு திரும்பு, ஆசாரியனே உன் மேடைக்கு திரும்பு என்று உரத்த சத்தமாய் கூப்பிடுவார்கள். அப்படி கூப்பிடுகிறவர்களின் பெயர் தான் கெவர் என்கின்ற பெயர். அப்படி கூப்பிடுகிறவர்களுக்கு சேவல் கூவுகிற மனிதர்கள் என்று பெயர். அப்படி கூப்பிடுகிற அந்த சத்தம் கூப்பிடுவதற்கு முன்பாக நீ என்னை அறிந்திருக்கிறதை மறுதலிப்பாய் என்று இயேசு சொல்கிறார். இந்த சேவல் மனிதர்களும் இருள் விலகிவிட்டது, வெளிச்சம் வரப்போகிறது, நீதியின் சூரியன் உதிக்க போகிறது, தேவனுக்காக நீ ஆசாரியனாய் எழும்பி பிரகாசிக்கிற நேரம் வந்துவிட்டது என்று உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார்கள். ஏனென்றால் நீதியின் சூரியன் அங்கே விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் உனக்காக மரிக்க போகிறார். உன் இருளை எல்லாம் நீக்கும்படியாக உன்னை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்த போகிறார். உன் இருள் நீங்கிவிட்டது, உன் வெளிச்சம் வளர்ந்து விட்டது, உன் சூரியன் உதித்து விட்டது, நீ எழும்பி பிரகாசி என்று அந்த சேவல் மனிதர்கள் 3 தரம் உரத்த சத்தமாய் கூவுவதற்கு முன்பாகவே பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். ஏனென்றால் அவனுக்குள்ள அந்த புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாதபடியினால் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வைராக்கியமாய் வாழ்வேன் என்கின்ற எழுப்புதல் அவன் மனதுக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்த பிறகுதான் அவனுக்கு அந்த புரிதலே வந்தது. அதற்கு பிறகு பேதுரு எப்படிப்பட்டவனாய் மாறினான்? என் ஜீவனே போனாலும் நான் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன், கிறிஸ்துவுக்காக நான் எழும்பி பிரகாசிக்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லி ஆசாரியர்களுக்கு முன்பாக
அந்த தலைவர்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை மறுதலியாமல் பிரசங்கிக்கிறவனாய் காணப்பட்டான். யோவான் 1 வசனத்தை வாசிப்போம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவன் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்த பிறகுதான் அறிந்து கொண்டான். அதன் பிறகுதான் அவனால் எழும்பி பிரகாசிக்க முடிந்தது. ஏசாயாவின் புஸ்தகம் 60 வசனத்தை வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவுகளை போல காணப்பட்டு அவர்கள் மேல் வந்து அமர்ந்த பிறகுதான் அந்த வசனங்கள் எல்லாம் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால், பரிசுத்த ஆவியானவர் தனக்குள்ளே வந்த பிறகு நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அந்த புரிதல் அவனுக்கு வந்துவிட்டது. நீதியின் சூரியனுடைய ஒளி எனக்குள்ளே வந்து விட்டது, நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்கின்ற புரிதல் அவனுக்கு வந்தபடியினால் அவன் மனது எழும்ப ஆரம்பித்தது. கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்ட எழும்ப ஆரம்பித்தது. அவன் பலவீனன்தான், அவன் சிறியவன் தான், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்கின்ற புரிதல் அவனுக்குள்ளே வந்தபடியினால் அவன் மனது எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தது. இந்த புரிதல் அவனுக்குள்ளே வந்தபடியினால் இப்போது அவன் மனது எழும்பி பிரகாசித்தபடியினால் அவன் எப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை செய்கிறான். ஒரு ஸ்திரீ பேதுருவை பார்த்து, நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானே என்று கேட்ட பொழுது, நான் அவனை அறியேன் என்று சபிக்க தொடங்கின பேதுரு இப்பொழுது எந்த யூதர்களை பார்த்து பயந்தானோ, எந்த உயிருக்கு பயந்தானோ, அந்த யூதர்களுக்கு முன்பாக பயம் இல்லாமல் பிரசங்கிக்கிறான். அப்போஸ்தலர் 2 வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ள பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலரே, நான் சொல்கிறதை கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவை தேவன் உங்களுக்குள்ளே அனுப்பி அவர் மூலமாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தாரே. ஆனால் நீங்கள் அவரை என்ன செய்தீர்கள்? அப்போஸ்தலர் 2 வசனத்தை வாசிப்போம். அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அந்த இயேசுவை தான் நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆணி அடித்து அவரை சிலுவையில் கொலை செய்தீர்கள் என்று பகிரங்கமாக பேச ஆரம்பித்தார். இப்படி பேச அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது? அவனுக்கு கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்ற புரிதல் வந்தபடியினால், கிறிஸ்து இப்பொழுது எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்கின்ற புரிதல் வந்தபடியினால், நான் கிறிஸ்துவுக்காக மரித்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும், கிறிஸ்துவை தைரியமாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று அவன் யூதர்களுக்கு முன்பாக தைரியமாய் இயேசுவை நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் என்று அடித்து கூறினான். அப்படிப்பட்ட எழுப்புதல் வந்ததற்கு காரணம் அவனுக்குள்ளே வந்த புரிதலின்படியினால். நமக்கும் அப்படிப்பட்ட புரிதல் இருந்தால், கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், கிறிஸ்து என்னை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை ராஜாக்களாக, அவர் என்னை ஆசாரியனாக மாற்றியிருக்கிறார், அவர் என்னை ராஜாவாக மாற்றியிருக்கிறார், நான் ஆள பிறந்தவன் என்கின்ற புரிதல் எனக்கு வந்த என் மனது எழுப்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நான் கர்த்தருக்காக நீதியாயும் பரிசுத்தமாயும் வாழ ஆரம்பிப்பேன். அப்பொழுது என்னிலிருந்து வல்லமை புறப்பட ஆரம்பிக்கும். பேதுரு சப்பானியை நடக்க செய்தான், மரித்தவளை உயிரோடு எழுப்பினான். அவனுடைய நிழல் பட்ட மாத்திரத்திலே பிசாசுகள் ஓடியது, அநேகர் சுஸ்தம் அடைந்தார். இப்பொழுது அவன் நான் தேவ ஆலயம் என்பதை புரிந்து கொண்டான், தேவன் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டான்.
அப்படி புரிந்து கொண்டபடியினால் தான் அவன் ஆவியானவருக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே வாழ ஆரம்பித்தான். அவனுடைய நடக்கைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்படியாக அவன் தன்னை மாற்றிக்கொண்டான். தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்கின்ற புரிதல் அவனுக்கு வந்து விட்டபடியினால் தேவன் அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். அப்படிப்பட்ட புரிதல் நமக்கு வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பெரியவர்கள், நீங்கள் பலவீனராய் இருக்கலாம், நீங்கள் சிறியவர்களாய் இருக்கலாம், நீங்கள் தாழ்ந்தவராய் கூட உங்களை நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி உங்களை நினைக்கவில்லை. அவர் உங்களை தம்முடைய ஆசாரியர்களாக அவர் நியமித்திருக்கிறார். தம்முடைய வாரிசாக உங்களை நியமித்திருக்கிறார். அவருடைய ராஜாக்களாக உங்களை நியமித்திருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆவியான தேவன் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். நீங்கள் அதை புரிந்தால் உங்கள் மனது அவருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அவரை தேடி ஓட ஆரம்பிப்பீர்கள். அதிகாலையிலே அவரை தேட ஆரம்பிப்பீர்கள். வேதத்தை தியானிக்க ஆரம்பிப்பீர்கள். ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். நீதியாய் பேச, நீதியாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் நடப்பேன் என்கின்ற வைராக்கியம் உங்களுக்குள்ளே புறப்படும். உங்கள் மனது உங்களை எழுப்பிவிடும். அப்படி எழுப்பி விடும் பொழுது நீங்கள் கர்த்தருக்காக வல்லமையாய் எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். இந்த புரிதல் உங்களுக்கு வந்து விட்டால் போதும். நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், அவருடைய ராஜாக்களாய் இருக்கிறீர்கள், அவருடைய ஆசாரியர்களாய் இருக்கிறீர்கள், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், அவரோடு கூட ஆள பிறந்தவர்களாய் இருக்கிறீர்கள். என்ற புரிதல் உங்களுக்கு வந்துவிட்டால் உங்கள் மனது எழும்பி கர்த்தருக்கு பிரியமானவைகளை நடப்பிக்கும். அப்படி நடப்பிக்கும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் இருள் நீங்கி விட்டது. உங்கள் சூரியன் உதித்து விட்டது. உங்களுடைய ஒளி வந்து விட்டது. எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless.